நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்தை மறுத்த தேர்தல் ஆணையம், அதிர்ச்சியில் சீமானும் சீமானி தம்பி தங்கைகளும். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால நம்ம தமிழுடைய திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை உழவர் திருநாளை ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம எல்லாரும் கொண்டாடி முடிச்சிட்டோம். இதற்கிடையில இந்த விவசாய பணிகளை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயத்துக்கு தண்ணி பாய்க்கிற வேலை தான். நாளை மறுநாள் 2 பொழுதும் மழை வாய்ப்புக்கான இந்த மாதிரி வாய்ப்பு சொல்லியிருக்கிறதுனால சரி பார்த்துக்கிட்டு தண்ணியை பாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். சரி என்னங்கிறத நாளை மறுநாள் பொழுது இந்த 2 பொழுதும் பார்த்துட்டு தான் தண்ணி பாய்க்கிற வேலையை பார்க்கணும். சரி, அதற்கு மத்தியில தான் இந்த ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காணொலி பதிவு. சரி நண்பர்களே, வாங்க நேராக விடயத்துக்குள்ள போகலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்னைதான் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. அதற்காக இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள், அதாவது இறுதி நாள். அதற்காக நாம் தமிழ் கட்சி சார்பாக சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த வேட்பாளர் சந்திரகுமாரம் அவர்கள் இன்னைக்குதான் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க. ஆக மொத்தத்தில் முக்கியமான போட்டி அப்படிங்கிறது திமுக நாம் தமிழ் கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையேயான ஒரு கடுமையான போட்டியா தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் அதிமுக பாஜக போன்ற முக்கியமான கட்சிகள் போட்டியிடாத இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுக நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற இந்த 2 கட்சிக்கு இடையேயான ஒரு போட்டியா தான் இருக்க போகுது. முக்கியமான இந்த 2 போட்டியாளர்கள் தான். அதை தாண்டி சுயேட்சை வேட்பாளர்கள் சிறிய கட்சிகளும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் விரைவில் இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்ததுக்கு அப்புறம் இறுதி பட்டியல் அப்படிங்கிறது வரும். அப்ப என்னங்கிறது தெரியும். சரி, இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நமது கட்சி உறவுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட எங்களுக்கு புலி சின்னம் இல்லனா ஏறு உழவான் விவசாயி சின்னத்தை ஒதுக்குங்க சொல்லி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நாங்க இந்த 2 சின்னத்தை ஒதுக்க முடியாது, இதற்கு பதிலாக வேற ஒரு சின்னத்தை கேளுங்க, நாங்க தரோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க ஏற்கனவே பயன்படுத்தி விவசாய சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இந்த தேர்தல் ஆணையம் என்ன நேற்று ஒரு பதில் சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சின்னத்தை மணிப்பூர்ல உள்ள ஒரு கட்சிக்கு நாங்க கொடுத்துட்டோம், அவங்ககிட்ட இருக்கு, அதனால இந்த விவசாய சின்னத்தையும் கொடுக்க முடியாது, இதற்கு பதிலாக வேற ஒரு சின்னத்தை கேளுங்க, நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொல்லி நம்ம ரகசிய ஓட்டர் பதிவின் மூலமா நம்ம தெரிய வந்திருக்கு. இதை தெரியாதவங்களுக்கு பார்த்திருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஒரு தகவலை பண்றேன். விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் விவசாய சின்னம் அப்படிங்கிறது ஒரு உணர்வோடு நமது கட்சியினுடைய கோட்பாடுகள் கொள்கைக்கு ஒத்து போகிற 100% ஒத்து போகிற ஒரு சின்னம், ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு சின்னம். அப்படிங்கும் போது கருத்துல இறங்கி நேருக்கு நேர் போட்டிட முடியாம, சண்டை செய்ய முடியாம எதுக்கு இந்த மாதிரி குறுக்கு வழியில மாதிரியான சூழ்ச்சிகள் பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி சின்னத்தை நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நமது கட்சி உறவுகள் மத்தியில எழும்பி இருக்கு. இதற்காக நாம் தமிழ் கட்சி நீதிமன்றத்தை அணுக போறதாவும் இந்த ரகசிய ஓட்டர் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்ன அடுத்து நடக்க போகுது, இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனா எந்த அளவுக்கு நீதிமன்றம் விரைந்து இந்த வழக்கை முன்னெடுத்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பணி அப்படிங்கிறது பரப்புரை தான். அப்ப பரப்புரை அப்படிங்கும் போது நமக்கு என்ன சின்னம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம மக்கள் இந்த சின்னத்தை சொல்லி வாக்குகளை சேகரிக்க முடியும். சின்னம் என்னன்னு தெரியல, எப்படி பரப்புரையை மேற்கொள்றது, என்ன சின்ன மக்களுடைய என்ன சின்னத்தை நான் சொல்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மசகரமான சூழ்நிலை தான் இருக்கு. ஏற்கனவே கடந்த தேர்தலையும் இதே ஒரு சூழ்நிலை தான் நம்ம சந்திச்சோம். இப்ப இந்த தேர்தலையும் இந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதனால இது என்ன சூழ்நிலை, இந்த ஒரு சோதனையை நம்ம எப்படி தாண்டி அடுத்து நம்ம சாதிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது சோதனை இல்லாமல் சாதனையை படைக்க முடியாது அப்படிங்கறத நம்ம நினைச்சு நம்ம ஆறுதல் படுத்திக்கணும். நிச்சயம் பார்ப்போம், அது என்ன சின்னமா இருந்தாலும் சரி, அது எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி, நம்ம அதை மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம அடைந்தே தீரணும். ஏன்னா அதே சமயத்துல இந்த ஒரு மற்ற எந்த ஒரு முக்கியமான எதிர்கட்சியிலும் போட்டியிடாத எந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி பெறப்போகிற இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய உண்மையான வாக்கு சதவீதமா இருக்காது. ஏன்னா எல்லா கட்சியிலும் போட்டிட்டு அதுல நாம் தமிழ் கட்சி பெறக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் உண்மையான வாக்கு சதவீதமா இருக்கும். இருந்தாலும் கூடுதலான வாக்கு சதவீதத்தை காட்ட சரிங்க நண்பர்களே, எப்படி இன்னும் சில நாட்கள் நமக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட போகுது. அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய அந்த சில நாட்கள்ல கொஞ்ச நாட்கள்ல நம்ம இந்த சின்னத்தை எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம், மக்களை நாம் தமிழ்ச்சி ஆதரவாக எப்படி மாற்றுவது என்ன அப்படிங்கறத பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்கள் நான் பதிவிடுறேன். இது குறித்து நம்ம ஒவ்வொருவரும் சிந்திப்போம், திட்டமிடுவோம், கருத்துல சிறப்பாக செயல்படுத்துவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.